வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்ட பைண்டிங் தொழிலாளி வழக்கில் போலீசார் 5 சில்வண்டுகளை அதிரடியாக கைது செய்துள்ளனர். தாயுடன் தகாத உறவில் இருந்ததாக எண்ணி மகன் ஆடிய வெறியாட்டம் இந்த பயங்கரம். சிவகாசி மருது பாண்டியர் நடுத்தெரு பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. நள்ளிரவில் போலீசாரின் வருகை அந்த பகுதி மக்களின் தூக்கத்தை தொலைத்தது. காரணம், இந்த குறுகலான வீதிக்குள் இருக்கும் ஓட்டு வீட்டில் வசித்த நபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கோரத்தின் சான்றுதான் போலீசாரால் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும் இந்த சடலம். கொல்லப்பட்டவர் சரவணன், 55 வயதாகிறது. ஒப்பந்த அடிப்படையில் நோட்டு புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவரது மனைவி ஷீலாதேவி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஆனால் கடந்த சில வருடமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். ஷீலாதேவி 2 மகன்களுடன் தாய் வீட்டில் வசித்து வரும் நிலையில் சரவணன் மட்டும் இந்த ஓட்டு வீட்டில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சரவணன். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து சிவகாசி வட்டார காவல் துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் தலைமையிலான சிவகாசி கிழக்கு காவல் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சில இளைஞர்கள் சம்பவம் நடந்த சமயத்தில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது. உடனே அவர்களை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அதில்தான் பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கள்ளக்காதல் வளர்த்ததாக கூறி அந்த பெண்ணின் மகன் சரவணனை கொன்ற உண்மை அம்பலமானது. ஆம், பக்கத்து வீட்டில் வசித்து வரும் கூலி தொழிலாளியின் மனைவிக்கும் சரவணனுக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் மகன் மெய்யண்ணன் என்ற பரத் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரவணனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி 25 வயதான மெய்யண்ணன் பராசக்தி காலனியைச் சேர்ந்த பாலையா, மருது பாண்டியர் நடுத்தெருவைச் சேர்ந்த கௌதம், அலெக்ஸ் மற்றும் சித்துராஜபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகை செல்வன் ஆகிய 4 கஞ்சா பாய்ஸுடன் இணைந்து களத்தில் இறங்கியதாக தெரிகிறது. இதில் மெய்யண்ணனை தவிர மற்ற யாரும் 20 வயதை கூட தாண்டாதவர்கள். போதை தலைக்கேற வீடு புகுந்து தனிமையில் இருந்த சரவணனை அரிவாள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் வெட்டியும் குத்தியும் கொலை செய்தது விசாரணையில் வெட்ட வெளிச்சமானது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தாயுடன் தகாத உறவு வைத்ததால் சரவணனை கொன்ற மகன் மெய்யண்ணன், பாலையா, கௌதம், அலெக்ஸ் மற்றும் கார்த்திகை செல்வன் ஆகிய 5 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய 2 அரிவாள்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த கொலை சம்பவத்தில் வேற யாரேனும் ஈடுபட்டனரா, உடந்தையாக இருந்தனரா என்றும் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமா
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ